யூடிசியோட கில்லுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரியை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறான் ஜாக்கல். கார் எடுத்துகிட்டு குரோஷியாவை தாண்டி வெளில போகலான்னு பார்த்தா சுற்றி போலீஸ் எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு செக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு செக் போஸ்ட்டில் ஜாக்கல் மாட்டிக்கிறான். காரை ஓப்பன் பண்ணு, ஐடி எடு, உன்னை செக் பண்ணணும்னு சொல்லும் போதே ஜாக்கலுக்கு புரிஞ்சுது நம்மள தான் தேடுறாங்க, நம்ம நின்னா மாட்டி போன்ட்டு. ஸோ அங்கே நிற்காம காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். போலீஸ் அவனை சேஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய சேஸ் நடக்குது. பல கார்களை இடித்து பிளாட்ஃபார்ம்லலாம் காரை ஓட்டி விண்ட்ஷீல்ட் உடஞ்சி போலீஸ் வச்ச ஸ்பைக்ஸ்லேருந்துலாம் எஸ்கேப் ஆகி கடைசியாக ஜாக்கல் போலீஸை இன்வைட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாக்கல் சீரிஸோட 10வது எபிசோடு, அதாவது லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வேணும்னா நம்ம சேனல்லே இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடியலனா ஒரு லைக் ஆச்சு போட்டு போங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நியூரியாவுக்கு போலீஸ்கிட்டேருந்து ஒரு கால் வருது. நியூரியா பதறி அடிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறா. அங்கே போய் பார்த்தா அவன் அண்ணன், இவன் தான் அந்த கேங்ஸ்டர்ஸ் ஆகும்போது கூட இருந்தான், அதனால தான் அவங்களை கூப்பிட்டோம். இவனுக்கு அவன் கூட என்ன வேலைன்னு போலீஸ் கொஸ்டின் பண்ணி அப்புறம் ஒரு சைனும் அட்ரஸும் வாங்கிட்டு நியூரியாவை அங்கேருந்து அவங்க அண்ணன் கூட அனுப்பிச்சி விட்டுறாங்க. நியூரியா வெளியில் வந்து அவனை பயங்கரமாக திட்டிட்டு, நீ ஒரு பச்சோந்தி மாதிரி ஏன் இப்படி என் கூட இருந்து என் உயிர் எடுக்கிறேன்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். யூடிசியோட டெத்துக்கு அப்புறம் ரிவரோட லான்ச் ஸ்டாப் ஆகுது. அவனோட பார்ட்னர் அதை அறிவிக்கிறான். ரிவர் எப்போ லான்ச் ஆகுனே டேட் சொல்லாமல் நாங்கள் தள்ளி வைக்கிறோன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஜாக்கல் அசைன் பண்ண கார்ப்பரேட் ஹெட்ஸ் எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்குது, எந்த எவிடன்ஸும் நமக்கு எதிராக திரும்பாமல் இருக்கணும், அதுக்கு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நம்ம முடிக்கணும், இந்த மிஷினில் ஒர்க் பண்ண எல்லாரும் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணால் பியாங்கா அந்த கேங்ஸ்டரோட கில்லையும் யூடிசியோட கில்லையும் அனலைஸ் பண்ணுறா. ரெண்டுமே ஒரே மாதிரி கன்லேருந்து சேம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போ இது பண்ணது ஜாக்கலாக தான் இருக்கணும். ஜாக்கில் ஒரு லோக்கல் கேங்ஸ்டரை ஏன் கொலை பண்ணணும்? அவங்க கூட எதனா பிரச்சனை, முன்பகை எதனா இருக்கணும். ஸோ அந்த கேங்ஸ்டர் இறந்த ஊருக்கு போனால், ஸ்பெயினுக்கு போனால் நமக்கு நிறைய விஷயம் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹெட்கிட்ட போய் கேட்குறா. பட் அதுக்கு அவளோட ஹெட் எலிசபெத், இந்த ஆப்ரேஷனை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், யூடிசியை நம்மளால் காப்பாற்ற முடியல, இன்னும் ஜாக்கல் பின்னாடி போய் நம்ம எவ்வளோ காசு எவ்வளோ பணத்தை இழக்கணும் அப்படின்னு சொல்லி பியங்காவை திட்டி அனுப்பிச்சிட்றா. காண்டான பியங்கா, இந்த ஆப்ரேஷனுக்கோசம் நான் எவ்வளோ இழந்திருக்கேன், ரத்தம் சிந்திருக்கேன், இந்த ஆப்ரேஷன் என்னால் முடிக்க முடியாதுன்னா நான் இந்த வேலையை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்பி போயிடுறான். அவள் வெளியில் போகிறப்போ எதிரில் ஒருத்தவரான், அவன் தான் ஃபாரின் செக்ரட்டரி. அவன் உள்ளே வந்து எலிசபெத் கிட்ட நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். அப்போ தான் நமக்கு தெரியுது, முதல்லேருந்து இன்ஃபர்மேஷனை வெளில லீக் பண்ணது, பியங்கா இருக்க லொக்கேஷனை ஷேர் பண்ணது எல்லாமே எலிசபெத் தான். அவள் தான் இந்த ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெளில லீக் பண்ணியிருக்கான்னு. அவகிட்ட அந்த ஃபாரின் செக்ரட்டரி சொல்கிறான், என்ன சொல்லிட்டு போகிறா உன்னோட ஏஜென்ட்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, அவள் ஜாக்கலை சேஸ் பண்ணணும்னு சொல்கிறா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவளை ஆஃப் பண்ணி அனுப்பிட்டேன்னு. அதுக்கு ஃபாரின் செக்ரட்டரி சொல்கிறான், இல்லை நீ அவளை கூப்பிட்டு மறுபடியும் ஜாக்கலை சேஸ் பண்ண சொல்லு, பியங்காவை வச்சு ஜாக்கில் போட்டுடலாம், அதுக்கப்புறம் பியங்காவை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த கேஸில் எந்த லூஸ் எண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பியங்கா கிட்ட பேசுன்னு சொல்கிறான். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போன பியங்கா அவள் ஹஸ்பண்ட், பொண்ணு எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்போ தான் செட்டில் ஆகிறா. அதுக்குள்ளே எலிசபெத் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வந்து நீ இந்த ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணு, ஸ்பெயினுக்கு போ, ஸ்பெயினை கூட்டிட்டு நான் உனக்கு தேவையான விஷயம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்கு பியங்கா, இவ்வளோ நேரம் நான் சொன்னப்போ கேட்காதவ இப்போ ஏன் கேட்குறான்னு கேட்குறா. அதுக்கு எலிசபெத், இல்லை எனக்கு நீ சொன்னது தான் கரெக்டுன்னு தோணுது, நீ போன்னு சொல்கிறா. பியங்கா ஒரு ரொம்ப சஸ்பிஷியஸான லுக்கோட அங்கேருந்து கிளம்பி போகிறா. போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்ச ஜாக்கல் ஹைவேல வேகமாக போயிட்டு இருக்க சொல்ல குறுக்கில் ஒரு பையன் வந்துடுறான். அதனால் ஆக்சிடென்ட் ஆகி கார் வெடிச்சிடுது. ஜாக்கலை காப்பாற்ற வந்த ஒரு ட்ரக் டிரைவர் தலையிலே கண்ணை வச்சு அவன் ட்ரக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கேருந்து கிளம்பி போனவன் பார்டரை கிராஸ் பண்ணலான்னு பார்க்குறான். எல்லா இடத்துலையும் போலீஸ். அவனால் பார்டரை கிராஸ் பண்ணவே முடியல. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரு ஐடியா, அவங்க கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவங்களோட கேம்ப் வேன்லேயே தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், என் ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் கூப்பிட்டு போகிறீங்களான்னு போய் சொல்லி அவங்க வேன்லேயே கிளம்பி போகிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க நெத்தியில் கண்ணை வச்சு, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போல், என்னை பார்டர் தாண்டி நீங்கள் தான் கூப்பிட்டு போய் விடணும்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறான். போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ அவசரப்பட்டு அந்த கப்பலில் இருந்த ஒரு வயசான லேடி அவனை குத்திடுறா கத்தியால். இதனால் கோவம் வந்த ஜாக்கல் தேவையில்லாமல் அந்த கப்புள்ஸை கொலை பண்ண வேண்டியதாகிடுது. பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த கப்புள்ஸை பார்த்த உடனே அவன் ஒய்ஃப் ஞாபகம் வருது. அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன், நீ ரெடியாரு, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்கிறா. அதுக்கு நியூரியா, ஏன் நம்ம இங்கே நம்ம வீட்டிலே இருக்க முடியாதா, நம்ம சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜாக்கல் இல்லை, அதுக்கு ஜாக்கல் சமாளிக்கிறான், இல்லை நம்ம சேஃப் தான், இருந்தாலும் நம்ம உனக்கு பிடிச்ச ஊருக்கு போயிடலாம், இங்கே இருக்க வேணாம், மொரிஷியஸ், தாய்லாந்து அந்த மாதிரி எங்கன்னா போயிடலான்னு சொல்கிறான். அப்போயே நியூரியாவுக்கு புரிஞ்சிடுது நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்மளை போலீஸ் தேடுறாங்கன்னு. இருந்தாலும் ஜாக்கல் கிட்ட சமாதானமாக பேசி ஃபோனை வச்சுட்டு உட்காந்து அழறான். இந்த பக்கம் ஸ்பெயின் வந்த பியங்காவும் பெயினும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த கேங்ஸ்டர் கொலையில் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போது அவங்க கூட இருந்தவனை இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு ஸ்பெயின் போலீஸ் சொல்கிறாங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதனா இருக்கான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சோன்னு சொல்லி ஸ்பெயின் போலீஸ் அந்த டீட்டெயில்ஸை பியங்காவுக்கு கொடுக்குறாங்க.
பியங்கா அதை வாங்கிட்டு நேராக அந்த அட்ரஸில் போய் வெயிட் பண்ணுறான் ஜாக்கலோட வருகைக்காக. இந்த பக்கம் அந்த கப்புள்ஸையும் கொலை பண்ணிட்ட ஜாக்கல் இப்போ எப்படி தான் பார்டர் கிராஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்கே வர ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறி ஃபேக் பாஸ்போர்ட் வச்சு பார்டரை கிராஸ் பண்ணிடலாம். பார்டர் கிராஸ் பண்ண ஜாக்கல் ஒரு நெட் சென்டர் போய் பேமெண்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு பேமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு வர பார்க்குறான். அவளை ஹையர் பண்ண ஏஜென்ட் அந்த கார்பரேட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் வேணும்னு ஜாக்கல் கேட்குறான். கொடுன்னு சொல்ல அவங்க அவனுக்கு எதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு அவன் ஸ்பெயினில் தானே இருக்கான், அவன் கதையை நாங்கள் முடிச்சிடுறோம், உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணும்னு மட்டும் சொல்லு, அதை மட்டும் நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லி அவளை மிரட்டி இதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ஏஜென்ட் உஷாராயிட்டான், நம்மளையும் கொலை பண்ண தான் போகிறாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹோட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த பக்கம் பியங்காவும் பெயினும் ஜாக்கலோட வீட்டு வாசப்படிலே வெயிட் பண்ணுறாங்க அவன் எப்போ வருவான்னு. உள்ள நியூரியா வேற வழியே இல்லை, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு நியூரியா ஒரு கேப் பிடிச்சி கிளம்பி போறா. இதை பார்த்த பியங்கா அவளை அரெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறா. பட் அவள் ஒரு கேப் பிடிச்சி போகிறத பார்த்து அவள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. ஸோ அவள் திரும்பி வரமாட்டா, அவள் போட்டோன்னு அவளை விட்டுறா. ஜாக்கல் கோசம் மறுபடியும் வெயிட் பண்ணுறா. இந்த டைமில் தான் ஜாக்கல் வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு ஒரே ஏமாற்றம். பொண்டாட்டி புள்ள யாருமே இல்லை, காசும் காணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் போயிட்டான்னு. இது தெரிஞ்சு செம்ம காண்டா வரான். இந்த டைமில் தான் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி அவங்க உன்னை கொலை பண்ண வராங்க, நீ ஸ்பெயினில் தானே இருக்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படின்னா தப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறா. அது இன்னும் ஜாக்கில் காண்டேத்துது. சரி கன்ஸ் இருக்க கொஞ்சம் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா பியங்காவும் பெயினும் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு செம மாசான சீன் வச்சிருப்பாங்க. சரி, இந்த பக்கம் ஜாக்கில், இந்த பக்கம் பியங்கா, நடுத்தில் ஒரு வால் இருக்க மாதிரி அந்த சீன் சூப்பராக இருந்தது. அங்கே ஷூட் அவுட் நடக்குது. அதில் நியூரியாவோட பிரதர் செத்துறான், இந்த பக்கம் பியங்கா கூட இருந்த பெயினும் செத்துறான். கடைசியில் நிற்கிறது பியங்கா ஜாக்கல் தான். நீ ஒழுங்காக சரண்டர் ஆகிடு அப்படி இப்படின்னு பேசுகிறா. அதுக்கு ஜாக்கல் திருப்பி ஒரே கேள்வி தான் கேட்குறான், என்னை தேடி ஏன் இவ்வளோ தூரம் வந்த, என் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ் மேலே, அதான் யூடிசியே செத்துட்டானே அப்புறம் ஏன் என்னை பிடிக்க வந்தேன்னு கேட்குறான். அதுக்கு பியங்கா சொன்ன பதில், எனக்கு ஜெயிக்க பிடிக்கும், அதனால தான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தேன்னு. அதுக்கு ஜாக்கல் திருப்பி பதில் சொல்கிறான், எனக்கும் ஜெயிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து டப்புன்னு அவளை சுட்டு பியங்காவையும் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஜாக்கல் கிளம்புறான். அங்கேருந்து கிளம்பி வேகமாக போயிட்டு இருக்க சொல்ல அவனை வந்து ஒரு லாரி அடிச்சு தூக்குது. அது நம்ம கார்பரேட் அசைன் பண்ண லாரி. அந்த பக்கம் MI5 ஆஃபீஸில் எலிசபெத்துக்கு ப்ரொமோஷன் கிடச்சி அவன் மேலே இடத்துக்கு போயிடுறா. புது சீஃப் வர போகிறாங்கன்னு சொல்லி சஸ்பென்ஷன் முடிஞ்சு திரும்பி வந்து ஆஸ்வின் கிட்ட சொல்கிறா. பியங்காவுக்கு நடந்து ரொம்ப சோகமான விஷயம்தான். பட் அவன் நம்ம பேச கேட்காம நம்ம பேச மீறி தானே ஸ்பெயினுக்கு போனான், நம்ம என்ன பண்ண முடியும், அவள் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். ஆனால் ஆஸ்வினுக்கு உண்மை தெரியும். ஏன்னா பியங்கா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, என்ன எலிசபெத் தான் ஸ்பெயினுக்கு போக சொன்னான், சப்போஸ் எனக்கு இடம்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு உனக்கே தெரியும்ட்டு. ஆனால் உண்மையை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா எலிசபெத் இப்போ ரொம்ப பெரிய போஸ்டிங் போயிட்டா. அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு உட்காந்து ஆஸ்வின் ஃபீல் பண்ணி அழறான். இந்த பக்கம் ஜாக்கல் சாகலை. அந்த ஆக்சிடென்ட்லேருந்தும் தப்பிச்சு உயிரோட வந்து அந்த ஏஜென்ட்டை பார்க்குறான். அந்த ஏஜென்ட் எப்படி நீ இதுலேருந்து பழிச்சு வந்தானே எனக்கு தெரில, பட் வந்துட்ட இந்தா அப்படின்னு சொல்லி அவனை ஹையர் பண்ணவங்க யாருன்னு ஜாக்கல் கிட்ட காட்டுறாங்க. உனக்கு தீராத கடன் இருந்தால் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், போய் இந்த கடனையை தீர்த்துடுன்னு சொல்கிறாங்க. ஜாக்கல் அதுக்கு முன்னாடி நான் என் பொண்டாட்டியும் புள்ளியும் கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிச்சிட்டு இவங்கிட்ட வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறான். இதோட இந்த சீரியஸ் முடியுது. இப்போ இந்த சீரியஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த சீரியஸ் பற்றி சொல்லணும்னா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ். பட் கொஞ்சம் லேகாக இருக்கும். குறுக்கில் 8 எபிசோட்லேயே முடிச்சிருக்கலாம், அதை 10 எபிசோடாக வளர்த்துட்டாங்க, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி சீரிஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நல்லா இருந்தது. மியூசிக் குறிப்பாக என்னால் மியூசிக் இதில் யூஸ் பண்ண முடியல. பட் அவங்க யூஸ் பண்ண சாங் செலெக்ஷன்ஸ், மியூசிக் எல்லாமே அந்த சுச்சுவேஷனுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, சஸ்பென்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த சீரிஸ் பார்க்கணுன்னா ஜியோ சினிமாவில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.